Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 8 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுவுமே வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்ததுன்னா இந்த மெத்தடில் பண்ணுங்கள். சப்போஸ் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கனமாக கடினமாக இருந்ததுன்னா, வேகாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சு செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு தொக்கு சொல்லலாம், கிரேவி சொல்லலாம், கறி சொல்லலாம். இது வந்துட்டு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது சூடான சாதம் மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் சொல்லிட்டு எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு கறியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.